ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்யறேன். இன்றைக்கி நம்ம மட்டன் வச்சு தாங்க ஒரு செமி கிரேவியில் வந்து செய்ய போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. எல்லாமே வந்து அந்த மட்டனில் பெரட்டி எடுத்ததால் அந்த மசாலா எல்லாமே அவ்வளோ நல்லா அப்சர்வ் ஆகி மட்டனில் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குதுங்க. இது வந்து நீங்கள் ரசம் சாதம், சாம்பார் சாதம், சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட முடியும். நீங்கள் ரொட்டி, சப்பாத்தி அது கூடயும் வச்சு இது வந்து நீங்கள் வந்து நல்லாவே வந்து தொட்டு சாப்பிட முடியுங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. வாங்க இப்போ எப்படி சொல்லலான்னு போய் பார்க்கலாம். நான் 1 கிலோ இருக்குங்க மட்டன் எடுத்திருந்தேன். கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பீஸாகவே வந்து போட்டுக்கிட்டேன். இதில் வந்து எலும்பு இருந்தால் கூட வந்து பரவாயில்ல, 1-2. ஆனால் நிறையா சதப்பத்து இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது கூட வந்து நம்ம வந்து இந்த மசாலா போடலான்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ 1 டீஸ்பூன் வந்து எடுத்துருக்கிறேன் மிளகாத்தூள். அதிகமாக போடாதீங்க, மறுபடியும் நம்ம வந்து மிளகாத்தூள் யூஸ் பண்ண போகிறோம். இது கூட வந்து ஒரு 50 மில்லி இருக்கும். நானே கெட்டியான தயிர் புளிப்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து போட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி வந்து அதிகமாக வந்து போடாதீங்க, கொஞ்சமாக வந்து தண்ணி போடலாம். இந்த மீட்டில் இருக்க தண்ணியை ரிலீஸ் ஆகும். ஒரு 150 மில்லி இருக்கும் தண்ணி வந்து சேர்த்துங்க. இதுக்கு குக்கருக்கு மூடி வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்புறம் மறுபடியும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். பாருங்கள், ஒரு விசில் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு நல்லா வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம வந்து இதுக்கு வேக விடலாம். பாருங்கள், ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் வேக விட்டு இருந்தேன். இதில் வந்து ஒரு 10 விசிலாட்டம் வந்திருக்கும். நல்லா வந்து வெந்திருக்கு. ஒரு 95% நல்லாவே வந்து வெந்துடுச்சு. மீதி இருக்க 5% நம்ம மறுபடியும் இந்த தண்ணியில் வந்து நம்ம சுண்ட வைக்க போகிறோம். பாருங்கள், எவ்வளோ தண்ணி வந்து உங்களுக்கு நிறையா வந்திருக்கு ரிலீஸ் ஆகி. இப்போ இதுக்கு வந்து நம்ம நல்லா வந்து சுண்ட வைக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட தேவையில்ல. பாருங்கள், நல்லா வந்து சுண்டி வந்துச்சு. நம்ம போட்ட தயிரெல்லாம் வந்து இதில் நல்லா உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸும் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டும் இருக்கும். அந்த மசாலாலாம் போய் அதில் சேரக்குள்ள அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். ஒரு 100 மில்லி இருக்குங்க எண்ணெய் போட்டுக்கிட்டேன், குக்கிங் ஆயில். இது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனுங்க, போட்டால் இதில் நல்லாவே இருக்கும். இந்த செமி கிரேவியில் நல்லாவே வந்து சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன், பொரியட்டும். நான் பெரிய வெங்காயத்துக்கு எடுத்து ஒரு 3 இருக்கும் பொடியாகவே வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இந்த வெங்காயம் நல்லா வந்து நம்ம வந்து வதக்குறோங்க பொண்ணுருளா, அப்போ தான் நல்லாவே இருக்கும் அந்த செமி கிரேவி. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வந்து வறுத்துக்கிட்டோம். இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுதுக்கு நல்லா நம்ம வந்து வதக்கணுங்க. எவ்வளோ வந்து இஞ்சி பூண்டு விழுது போடுறோமோ நல்லாயிருக்கும். இப்போ நான் பவுடர் மசாலா எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் காற்றுக்கருப்பு மாதிரி சேர்த்துங்க, மொதையும் சேர்த்துருக்குறோம். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இந்த லிங்க் கீழே கொடுக்குறேன் பார்த்துங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். நல்லாவே இஞ்சி பூண்டு விழுது வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பவுடர் மசாலா சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு இது வந்து வதக்கலாங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். மீடியமான ஒரு 3 தக்காளி இருக்குங்க, எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து இதில் போட்டுக்கலாம். இது கூடயே வந்து கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம், சீக்கிரமாகவே வந்து வதங்கிடும். இதுக்கே மூடி வச்சு நம்ம வதக்கணுங்க. அதுக்கு முன்ன கொஞ்சமாக வந்து இதில் வந்து தண்ணி போட்டுக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதுங்க. பாருங்கள், நல்லாவே வந்து வதங்கி வந்துச்சு. ஒரு 2 பச்சை மிளகாய் இருக்கும், சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். நம்ம நிறையா மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறதால பார்த்து போடுங்க. 1 டீஸ்பூன் இருக்கும். இதில் வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேங்க. இதுவும் வந்து கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இந்த மாதிரி வந்து நான் கடைசியில் சேர்க்கக்குள்ளே நல்லா அந்த வாசனை அதில் வந்து கிடைக்குங்க, அதுதான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் நல்லாவே வந்து வதக்கியாச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கலாம். மொதையும் தயிர் சேர்த்ததால இப்போ அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இதுக்கும் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கலாம், ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு. எல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. நம்ம ட்ரை பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த மட்டனுக்கு இதில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணக்குள்ளே நல்லா அதில் வந்து அப்சர்வ் ஆகிருக்குங்க நம்ம போட்ட மசாலாலாம். ரொம்பவே வந்து ட்ரை பண்ணாட்டா கொஞ்சம் அதில் மோச்சு இருந்துச்சுன்னா பரவாயில்ல.
எல்லாமே இந்த மசாலாலாம் அதில் வந்து சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கலாங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லாவே வந்து வதங்கிடுச்சு. நம்ம போட்ட பெரிய பெரிய பீஸ் எல்லாம் எவ்வளோ சுருங்கி சின்னதாக வந்துடுச்சு பாருங்கள். ஒரு 2 டீஸ்பூன் இருக்கும். இதில் வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். கடைசியாக வந்து இதில் கரம் மசாலா தூள் சேர்க்கக்குள்ள நல்லாவே வந்து இருக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து கஸ்தூரி மேத்தி வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்துருந்தேங்க. இது வந்து நம்ம கொஞ்சமாக வந்து ட்ரை ரோஸ்டாட்டம் செஞ்சுட்டு கையால் நல்லா நிமிட்டி போடக்குள்ள நல்லா வாசனை இருக்குங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும் கரியாண்டர் லீவுக்கு கட் பண்ணி இதில் வந்து தூவிக்கிட்டேங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வந்து இதுக்கு வந்து வதக்கலாம். பாருங்கள், நல்லாவே வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். இது சேனலில் பார்த்தீங்கன்னா மட்டன் ரெசிபி நிறைய டேஸ்டியாகவே போட்டிருக்கேங்க. பிரியாணியில் இருந்து கிரேவிலேருந்து எல்லாமே உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேங்க. தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துங்க. இதே மாதிரி செஞ்சு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. நல்லாவே இருக்குங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத வந்து காமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.